நான் உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். அதில் வந்து ஜோசியம் மட்டும் இல்லாமல் ஆன்மீகம், யாகம், பூஜை, ஞானம், அரசியல், அப்புறம் கலை, விளையாட்டு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதில் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் கற்றுக்குறீங்க? யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களோட குரு யார்? குரு யார்? யார்கிட்ட கற்றுக்கணும்? இதுக்கு ஒரு 3 காரணம் இருக்குது. தமிழே தெரியாத, பேச்சுவார்த்தையே இல்லாத ஒருத்தர் எனக்கு குரு. குஜராத்தில் பிறந்து ஆந்திராவில் கீழ் திருப்பதியில் இருக்கார். பிரம்மரிஷி குருவானந்த குருஜின்னு பேர். இங்கே இருக்க படம். அவர் தான் குரு. அவர்கிட்ட தான் தீட்சை வாங்கியிருக்கிறேன். இந்த தீட்சைங்கிற சடங்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் பல வாழ்க்கையில் பல மாற்றங்கள்லாம் வந்தது. எனக்கு அகஸ்தியரோட தொடர்பும் மகான்கள், சித்தர்கள், ஞானிகளோட தொடர்புமே இந்த தீட்சைக்கு அப்புறம் தான் கிடைச்சிது. ஸோ தீட்சைங்கிறது ரொம்ப அவசியம். தீட்சை கொடுத்ததோடு சரி, வருஷம் குரு பூர்ணிமாவுக்கு மட்டும் அவர்கிட்ட பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவோம் வழி. மற்றபடி வேறு எதுவுமே நம்ம அவர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. அதனால் எதுவும் கிடையாது, எதுவும் பேசிக்கிறது இல்லை, பேச முடியாது. அவர் ரொம்ப பிஸியான ஆள். அவர் வந்து சிஎம், பிஎம், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸு, பிரசிடெண்ட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் இவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய குரு. அதானி, அம்பானி போன்ற ஆளுங்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய குருவாக இருக்கிறார். அவரோட நம்மளாலலாம் பேச முடியாது. ஆதியில் அவர் வந்து சிம்பிளாக இருந்தப்போ, சாதாரண ஒரு குடியில் இருந்தப்போ நம்ம தீட்சை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அவருக்கு வளர்ந்து பெரிய இதுவாக இருக்கார். அதனால் குருனால் தீட்சை கிடைச்சது. அந்த தீட்சையின் சக்தி எனக்கு பல மாற்றங்களை கொடுத்தது. இது ஒரு ரீசன். 2வது ரீசன், எல்லாத்துக்கும் ஜாதகம் வேணும். ஜாதகத்தில் இருக்கணும். ஜாதகத்தில் லக்னத்தில் இப்போது ஒரு வைத்தியம்னா அதில் ஒரு ராஜ்ய வைத்தியம்னு இருக்கும். ஒரு மருந்துன்னா அதில் ஒரு குரு மருந்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் சித்த வைத்தியத்தில் பேசிக்கிற வார்த்தைகள். குரு மருந்துங்கிறது என்னென்னா, மருந்துக்கெல்லாம் மருந்துன்னு அர்த்தம். அது மாதிரி பெரிய விஷயத்துக்கு மாஸ்டர் ஆகிறதுக்கு பேர் அது குருன்னு பேர். அந்த குரு பகவான், நவகிரகத்தில் குரு பகவான் அவரோட அனுகிரகம் இருந்ததுன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்க பெறலாம். அந்த மாதிரியான அனுகிரகம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது இயல்பாக. 2வது, ஒரு மனுஷனுக்கு அழியாத செல்வம், அழியக்கூடிய செல்வம்னு 2 இருக்குது. அழியக்கூடிய செல்வம் இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடிய செல்வங்கள் இருக்குது. சௌபாக்கியங்கள் சொல்லுவாங்க. அது மகாலட்சுமியால் கிடைக்கக்கூடியது. அத்தனை சௌபாக்கியங்களும் போகும்போது எல்லாத்தையும் எங்கேயோ விட்டுட்டு போவாங்க. எதையும் கொண்டு போக முடியாது. கொண்டு போகக்கூடிய செல்வங்கள் 8 குறை இல்லாமல் இருக்குது. அது யார் தருவாங்கன்னா, சரஸ்வதி தருவாங்க. சரஸ்வதி வந்து என்ன தருவாங்கன்னா, புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம் அப்படிங்கிற இந்த 8 செல்வமும் இதுக்கு மேலேயும் சிலது இருக்கும். புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம்னு இந்த 8 விதமான செல்வங்கள் அழியாது. அது அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? போன ஜென்மத்தில் நல்லா டான்ஸ் ஆடினவங்க இந்த ஜென்மத்தில் பிறந்தவொடனே டான்ஸ் ஆடுதுங்க குழந்தைங்க. போன ஜென்மத்தில் நல்லா பாட்டு பாடினவங்க இந்த ஜென்மத்தில் பாட்டு பாடுங்க. போன ஜென்மத்தில் நல்லா திருக்குறள்லாம் அது எதையும் படித்ததுங்க இந்த ஜென்மத்தில் 5 வயசுல 1330 திருக்குறள் எல்லாம் நமக்கு வந்து மனப்பாடமாக சொல்லுவாங்க. சொல்கிறத பார்க்கலாம். தலைகீழாக சொல்லுவாங்க, மனப்பாடமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்று. முதல்ல என்ன சொன்னேன்? குருவோட தீட்சை காரணம்னு சொல்லியிருக்கிறேன். 2வது ஜாதக காரணம்னு சொல்லியிருக்கிறேன். 3வதாக நான் இந்த சரஸ்வதியோட உபாசகர். கடவுளை வணங்குறதுலேயும் குறிப்பிட்ட சில கடவுளை வணங்குறதுன்னு இருக்குல்ல, அதில் நம்ம வந்து ஒரு 2.5 அடி உயரத்தில் சரஸ்வதியை வச்சு, நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாங்கன்னா தெரியும், 2 அடி உயரத்தில் சரஸ்வதியை வைத்து நம்ம பூஜை பண்ணுறவங்க.
அது நம்மளோட அனுகிரகத்தால் தான் புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம் சொல்லக்கூடிய இந்த அழியாத செல்வங்களை பெறக்கூடிய அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். இது 3 ஆயிடுச்சு. இது இல்லாமல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போது அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கார். அவர்கிட்ட எது வேணாலும் பேசுங்க, எல்லாத்தையும் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பேசுகிறாரு. அப்படியே நான் என்ன சொல்கிறது, ஒரு 10 பல்கலைக்கழகத்துக்கு சமம், அவ்வளோ சமாச்சாரம் உள்ளே இருக்கும். முன்னாடி அந்த மாதிரி நெடுஞ்செழியனை சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் நிறைய பேரறிஞர்கள். இவர்கள்லாம் ஆமாம், பேரறிஞர்னு பேரறிஞர் பற்றியே ஞாபகம் வருது. அண்ணாவை கூட பேரறிஞர்னு சொல்கிறது உண்டு. ஆக நிறைய அறிவு பெற்றிருக்காங்க. எப்படி எதுனா வருதுன்னா, புத்தி, அறிவு, கல்வி, கலைன்னு சொல்கிறல்ல, இந்த அறிவுங்கிறதுனா நிறைய படிக்கிறது இல்லைங்க, படிக்கிறதுனால வரக்கூடியது. சதா காலம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் புக்காக படிச்சுட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறமா வேறு விதத்தில் படிச்சுட்டே இருக்கணும். வீடியோவாக புக்காக படிக்கலாம். இப்போல்லாம் புக்காக படிக்கலாம். அன்றைக்கி நேரடியாக பேப்பர் புக் படித்தோம், இன்றைக்கி புக்கு படிக்கிறோம். அப்புறம் அதில் வீடியோவாக பார்க்கலாம், கேட்கலாம், ஆடியோவாக கேட்கலாம், வீடியோவாக பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய இது வளர்க்கக்கூடியது தான். நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதாங்க. நம்ம எதில் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? சில பேர் சினிமாவில் பண்ணுறாங்க, வெட்டியாக கதை பேசிட்டாங்க. சில பேர் சாப்பாட்டிலேயே இருப்பாங்க. நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னெலாம் பாருங்கள். இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா, என்ன ஏஜ் குரூப் என்ன அதிகமாக பார்க்குறாங்கன்னு பார்த்தா, 1 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் 0% காட்டும். 1 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் 0% காட்டும். 17 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் சொற்பமான பர்சன்டேஜ் காட்டும். ஒரு 5% அதுக்குள்ள தான் காட்டும். அதுக்கு மேலே 25லேருந்து 45 வயசு வரைக்கும் ஒரு 10% காட்டும். 45 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் 40% காட்டும். 65 வயசுக்கு மேலேயும் ஒரு 10%க்கு மேலே காட்டுது. ஆக நான் சொல்கிறது எல்லாமே, என்னுடைய வீடியோ எல்லாம் வாழ போகிறவங்களுக்கும் வாழறவங்களுக்கும் நம்ம சொல்கிறோம். நம்மளோட வீடியோவும் கருத்துக்களும் டெய்லி தினமாக நம்ம வாட்ஸ்அப்பில் 20,000 பேருக்கு கருத்துக்களை பதிவிடுறோம். வீடியோ டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். இது வரைக்கும் 2,000 வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களில் நம்மளோட கருத்துக்கள் எல்லாமே பல வருஷமாக கருத்துக்களை போடுறோம். 10,000த்துக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் இருக்குது. கருத்து கண்ணாயிரம் சொல்லுவாங்களா, எழுதிக்கிறா, நோட் பண்ணிக்கடா, கருத்து கண்ணாயிரம். இப்போ அது மாதிரி சினிமா பார்க்குறதுனால தான் இந்த டைலாக் எனக்கு சொல்ல தெரியுது. இது நகைச்சுவையாக இருக்குது, நீங்களும் சிரிக்கிறீங்க. அதையும் பார்க்கலாம். என்னப்போ சினிமாலேயே நம்ம கற்றுக்கலாம். ஒன்றுத்துக்குமே உருப்படாத வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய சீரியலில் கூட நம்ம கற்றுக்கலாங்க. சீரியலை பார்த்து கூட கற்றுக்கலாம். நம்ம நோக்கம்தான், எதை நம்ம பார்க்குறோமோ அதோட நோக்கம் என்னங்கிறது தான். ஸோ கற்றுக்கிறது தான். இந்த மாதிரி இவ்வளோ வீடியோலெல்லாம் நான் சொல்கிறது என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்னா, வாழுறவருக்கும் வாழ போகிறவர்களுக்கும் நாம் வீடியோ போடுறோம், கருத்து கூறுகிறோம். ஆனால் வாழ்ந்தவர்கள் தான் அதுக்கு கைத்தட்டுறாங்க, ரசிக்கிறாங்க, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வாழ்ந்தவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஐயோ இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம புள்ள அந்த மாதிரி இல்லையேன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அச்சோ இந்த மாதிரி போனாங்கன்னா தப்பாச்சே, இதனால் இந்த பாதிப்பு வரும்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எம்எல்எம் கம்பெனிலாம் இருக்கும் பாருங்கள், அது கூட பிஸ்னஸ் பற்றி கூட சொல்கிறேன், எம்எல்எம்னு சொல்கிறேன் பாருங்கள். எம்எல் கம்பெனியில் யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஞானம் வந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஞானம் மற்றவங்கெல்லாம் அதுக்கு உள்ளே நுழைய மாட்டாங்க. முட்டாளுங்க, அவங்க இப்போ மகா பாவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதுன்னு நினைப்பாங்க. திடீர்னு மதம் மாறி போயிடுவாங்க. ஒருத்தாங்க இந்து மதத்தில் இந்த பால்னு கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டோடனே அந்த கர்த்தர் இப்போவே அவருக்கு பரலோகத்தில் அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க.
நம்ம அங்கே போகாத நம்மளாம் பாதாளத்துக்கு போகிற மாதிரி நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீடியோ பார்த்து உணர்ந்துக்கிட்ட சில பேர் ஆதங்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஞானம் இல்லைன்னு நினைப்பாங்க. மற்றவங்களுக்கும் புத்தி இல்லை, அறிவில் ஏன் இப்படி இருக்கிறாங்க, நம்ம மட்டும் ஸ்பெஷல் பீப்புள்னு நினச்சிப்பாங்க. தன்னை மட்டும் அதிர்ஷ்டத்தின் மிகுதி, ஞானத்தின் உச்சம், நமக்கு மட்டும் கடவுளோட அனுகிரகம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேரலையே இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம சொல்கிறதே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ போகிறவங்களுக்கு தான். சின்ன வயசு இளைஞர்களுக்கும் அப்புறமா நடுத்தர வயது கொண்டவர்களுக்கும் நம்ம சொல்கிறோம். ஆனால் வாழ்ந்து முடித்து ரிட்டையர்மெண்ட் கேஸுங்க தான் நிறைய பார்க்குறோம். அந்த வீடியோவை பார்க்குறாங்க நம்ம வீடியோலாம். அதில் நமக்கே வருத்தம் தான் இருக்குது. ஆனாலும் யார் படிக்கிறாங்கன்னு யாருக்கு வேணுமோ அது வந்து தலையெழுத்தை பொறுத்த சமாச்சாரம். எது யார் கைக்கு போய் சேரணுமோ அது அவங்கவுங்க கைக்கு போய் சேரும். இது தலையெழுத்து பொறுத்த சமாச்சாரம். திருக்குறள் எனக்கு 9 வயசில் புரிஞ்சுதுங்க. 9 வயசில் புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரத்துக்கு பாடம் எடுத்தாங்க. நான் அதோட அதை நிறுத்தினேன். அன்னிலேருந்து திருவள்ளுவருடைய ஃபேன் ஆகிட்டேன் நான். இப்போது நம்ம திருவள்ளுவர் சிலையை வச்சு அன்றாடம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய உதாரணங்களை திருக்குறள்லேருந்து கொடுக்குறோம். நேற்று ஒரு வீடியோ போட்டேன், பைபிள்லேருந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னே வீடியோ போட்டேன், குரான்லேருந்து கொடுத்துருக்கேன். படித்தா எல்லாம் புரிய போகுது, தெரிய போகுது. படிக்கணும். நம்ம எங்கே நேரம் ஒதுக்குறோம்? உபயோகம் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோம். உபயோகரமான விஷயங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறோம். நாம் பணத்தையும் நேரத்தையும் எதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது நம்மளோட வாழ்க்கையை செதுக்கும். ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லிங்க, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு பில்ட் பண்ணுறது எப்படி, இதுக்கெல்லாம் தனித்தனியாக லட்ச ரூபா கொடுத்து நான் செலவு பண்ணி செமினார் அட்டன் பண்ணுவேன். எப்படி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பணத்தை கட்டி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் பில்டு பண்ணுறது எப்படி, இதுக்குன்னு சொல்லி இவ்வளோலாம் செலவு பண்ணி பண்ணுவேன். நேரமும் ஒதுக்குவேன், பணமும் செலவு பண்ணுவேன். நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். 5000 ரூபா டிக்கெட்டை 10,000 ரூபா கொடுத்து கிரிக்கெட் பார்க்க ரெடியாக இருப்போம். 10,000 ரூபா கொடுத்து வாங்கி கிரிக்கெட் பார்ப்போம். அஜித் படத்தையும் விஜய் படத்தையும் ரஜினி படத்தையும் 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். அடுத்த ராத்திரி 1 மணி ஷோ போட்டாலும் போய் பார்ப்போம். அப்புறம் நம்மளோட ஆட்டிடியூட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். விடிய நான் வந்து ராமாயணம் மகாபாரதம் படிப்பேன், பார்ப்பேன், கேட்பேன். படிப்பேன், பார்ப்பேன், கேட்பேன். தூக்கம் வராது எனக்கு. அது ஒரு ஆர்வம். விஜய் டிவியில் போட்டாங்களே, விஜய் டிவியில் அந்த மகாபாரத, அப்போது இன்டர்நெட் வசதி கொஞ்சம் கம்மி. 2012-13 இப்போ ஹாட்ஸ்டார் வந்துச்சு. இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. அப்போது வந்து அதெல்லாம் மொத்த எபிசோடையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்து நான் திரும்ப போட்டு பார்ப்பேன். நீங்கள் அதெல்லாம் போட்டு பார்ப்பீங்களா? உங்கள் வாட்ஸ்அப்பில் அன்றாடம் நம்ம அனுப்புகிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம். யார் அனுப்புகிறாங்களோ அன்றாடம் குப்பைங்களெல்லாம் அன்னன்னைக்கு டெலீட் பண்ணிவிடுவேன். சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ஃபோட்டோ நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவங்க குடும்பம் இவங்க குடும்பத்தில் அனுப்புகிற ஃபோட்டோஸை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? பார்த்தோன்னே ஸ்டோரேஜே ஆகாது. அந்த சேட்டையை டெலீட் பண்ணிவிடும். அப்போ அதுவும் சேர்ந்து போயிடும். நாமளாக விருப்பப்பட்டதான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பேன். வேறு எதுவும் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் அப்படியேப்பட்ட ஆள் அவ்வளோ எபிசோடையுமே, விஜய் டிவியோட அத்தனை எபிசோடுமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சு இப்போவும் வச்சு பார்க்க முடியாதனால பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் ஆர்வம் தாங்க. உங்களோட ஆர்வமும் அவசியமும் இல்லாமல் ஒரு மனுஷன் பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண மாட்டான். ஆர்வத்தையும் அவசியத்தையும் பொறுத்து தான் அவன் பணத்தையும் நேரத்தையும் செலவிடுகிறான். அவன் எதற்காக பணத்தையும் நேரத்தையும் செலவிடுகின்றானோ அதுவே அவனுடைய விதியை நிர்ணயிக்கிறது, அவனோட குணாதிசயத்தை நிர்ணயிக்கிறது. வாரந்தோறும் அல்லது தினந்தோறும் கறி மீனுக்கு நிறைய செலவு பண்ண முடியும் நம்மளால்.
சினிமாவுக்கு செலவு பண்ண முடியும், மதுவுக்கு செலவு பண்ண முடியும். ஆனால் ஒரு நல்ல செமினார் அட்டன் பண்ண, ஒரு நல்ல புக்கு வாங்கி படிக்கவோ நமக்கு பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ண முடியாது. இதுக்கு பேர் என்ன? ஆட்டிடியூட் ப்ராப்ளம். எனக்கு மட்டுமே இது உரியத்தது அல்ல. நான் இப்போ சொன்ன மாதிரி எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற மனிதர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார். சினிமாவில் சொல்லணுமா, கமலஹாசன் மிக சிறந்த அறிவாளி. பல விஷயங்கள் அவருக்கு தெரியாத கலை இருக்காது. சண்டை பயிற்சியை பற்றி எல்லாம் தெரியும், கலைகளை பற்றி தெரியும், கலைகளே நுண்கலைன்னு சொல்லக்கூடிய பாடல்களை பற்றி தெரியும், எல்லா விஷயம் தெரியும். நான் படித்தது இன்னும் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன், தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியணும். நான் மரபு கவிதை எழுதுவேன், புது கவிதை எழுதுவேன், ஏகப்பட்ட பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இது மட்டும் தான் நான் படித்ததாக இருக்கும். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடுத்தது எம்பிஏ படித்து வச்சுருக்கேன். தமிழ் லிட்ரேச்சருக்கு சம்மந்தமே இல்லாமல் எம்பிஏ படித்து வச்சுருக்கோம். ஸோ ஆர்வத்தை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்து, ஆர்வத்தை பொறுத்து. நீங்கள் எல்லாராலையும் இதெல்லாம் பண்ண முடியும், கற்றுக்க முடியும், எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். நம்ம ஒதுக்கணும், நேரம் ஒதுக்கணும். நான் ஒரு பெரிய பாரம்பரியத்தில் பிறந்தவெல்லாம் கிடையாது, ஜீனியஸ் பாரம்பரியத்தில் பிறந்தவெல்லாம் கிடையாது. என் ஜாதகம் வேணுமோனா எனக்கு தோதா இருந்திருக்கலாம், ஆன்மீக குரு கிடைக்கும் ஒரு விதி வேணும் இல்லையா? குருவை தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு சொல்லுவார் திருமூலர். ஒரு குருவோட திருமேனியை பார்க்குறதுக்கு புண்ணியம்னு சொல்கிறாரு, ஞானம்ன்றார். தெளிவுனா ஞானத்தை குறிக்கும். அந்த ஞானம் கிடைக்கணும்னா புண்ணியம் இல்லாமல் எப்படி கிடைக்கும்? அவரோட வார்த்தையை கேட்கறது, அவரோட உருவத்தை சிந்திக்கிறது. அதனால தான் அவர் படத்தெல்லாம் நாங்கள் மாற்றிக்க. மனுஷன் உயிரோடு தான் இருக்கார், எங்கள் குருஜி இன்னுமே உயிரோடு இருக்கார். உயிரோடு இருக்கிற அவரோட உருவத்தை வச்சு பூஜை பண்ணுறோம், பார்க்குறோம். இந்த மரியாதை எல்லாருக்கும் வரணும். குரு கிடைக்கணும், அந்த குருவை வணங்கணும். அப்போ தான் நமக்கு புண்ணிய பலம் சேரும். இது அடிப்படை. ஜாதகம் அதுக்கு துணையாக இருக்கணும். மேற்கொண்டு நம்மளோட முயற்சி இருக்கணும். அந்த முயற்சிக்கு ஆர்வம் இருக்கணும். முயற்சிக்கு ஆர்வம் இல்லாமல் முயற்சி பண்ணிங்கன்னா பிரயோஜனம். அந்த முயற்சி வெற்றி அடையாது. ஆர்வத்தோடு முயற்சி பண்ணும்போது தான் வெற்றி அடையும். ஒரு குழந்தைங்க ஒரு காத்தாடி செஞ்சு கொடு, ஒரு இதை இதை பண்ணி கொடு, அப்படி இப்படின்னு எதையோ ஒன்று எடுத்தாந்து, ஒரு பேப்பர் எடுத்தாந்து கொடுக்கும், எதையோ எடுத்தாந்து கொடுக்கும். அதுங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், ஆனால் அதுக்கு வழி தெரியாது. நமக்கு அது செய்ய தெரியும், ஆனால் அதில் நமக்கு ஆர்வமே இருக்காது. இப்போ பாருங்க, ஆர்வம் ஒரு ஆள்கிட்டையும் நாலேஜ் ஒரு ஆள்கிட்டே இருக்குது. அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு பாவம் ஆர்வம் இருக்குது, நாலேஜ் இல்லை. இதுதான், இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவன் முயற்சி பண்ண போகிறான். ஆர்வமும் இருக்கிறவன், அறிவும் இருக்கிறவன் முயற்சி பண்ணான்னா எல்லாமே சித்தியாகும். நன்றி, வணக்கம்.